வெல்கம் டு கப்கேக் கார்ட்டூன்ஸ். பால்காரியும் அவளது பகல் கனவு. ஒரு நாள் பால்காரி லிசி தனது பாத்திரங்களில் பாலை நிரப்பி வைத்திருந்தாள். பசுகளிலிருந்து பாலை கறப்பதும் அதன் பின் பாலை சந்தைக்கு கொண்டு விற்பதும் அவளுடைய வேலையாக இருந்தது. லிசி தனது பணத்தை எதற்காக செலவிடுவது என்று யோசிக்க விரும்பினாள். பால் குடங்களில் பாலை நிரப்பிக்கொண்டு சந்தைக்கு செல்லும் போது மீண்டும் தான் வாங்க வேண்டிய பொருட்களை எல்லாம் நினைத்து பார்த்தாள் லிசி. சாலையில் செல்லும் போது ஒரு கேக் மற்றும் ஒரு கூடை நிறைய புதிய ஸ்ட்ராபெரிகளை வாங்க நினைத்தாள் அவள். சாலையில் சிறிது தூரம் சென்றதும் ஒரு கோழியை கண்டாள். அவள் நினைத்தாள், இன்று கிடைக்கும் பணத்தில் நான் சொந்தமாக கோழியை வாங்க போகிறேன். அந்த கோழி முட்டையிடும். அப்போது நான் பால் மற்றும் முட்டைகளை விற்று அதிக பணம் பெற முடியும். அவள் மேலும் அதிக பணத்தில் நான் ஒரு ஆடம்பரமான ஆடையை வாங்க முடியும். மற்ற அனைத்து பால்காரர்களையும் பொறாமைப்படுத்த முடியும். உற்சாகத்தால் லிசி தன்னிடமிருந்து பாலை மருந்து குதித்தாள். பால் முழுவதுமாக கீழே விழுந்து வீணானது. அடடா, இப்போது ஒரு கோழி வாங்கும் அளவுக்கு கூட என்னிடம் பணம் இல்லையே என்று அவள் வெறும் கையோடு வீட்டிற்கு சென்றாள். அவளை கண்டவுடன் அவரது தாய் என்னவாயிற்று என்று கேட்டாள். நான் வாங்க விரும்பும் பொருட்களை எண்ணி பிஸியாக இருந்து விட்டேன், பாலை மறந்து விட்டேன் என்றாள். லிசி, உன்னிடம் இல்லாத பொருட்களை எண்ணி பகல் கனவு காண வேண்டாம் என்று எத்தனை முறை சொல்வது? வேலை செய்யும் போது ஒருவர் ஏன் பகல் கனவு காணக்கூடாது என்பதற்கு இந்த கதை ஒரு உதாரணம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கப்கேக் கார்ட்டூன்ஸ்.